மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கணும். அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், பெரிய சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன், அதை நம்ம உதுத்து இதில் சேர்த்துக்கணும். அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். தண்ணி நல்லா வற்றி கிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசையில் 1 சைடாக உருளைக்கிழங்கு மசால் வச்சுக்கணும். ஓகே, இனி நம்ம தோசையை மடக்கிக்கலாம். நான் தோசையை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இனி தோசை ஊற்றி உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங் 1 சைடாக வச்சுக்கணும். இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி தோசையை மடக்கிக்கலாம். ஓகே, இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மசால் தோசை ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.